ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த்ரோன் ஆஃப் சீல்டில் எபிசோட் 207 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். வாட்ச் பண்ண மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கிறதுல ஹிஸ்ட்ரியிலேயே முறையாக பண்ணால் லாங் ஓச்சன் மட்டும்தான் லைட் பவர் டிஸ்ட்ரக்ஷன் பவர் ரெண்டு பவர்ஸுமே வந்து ஆப்டைன் பண்ணியிருக்கான். இவன் கிரியேஷன் கார்டு கூட இந்த பவர் அச்சீவ் பண்ணதில்ல. அவனால் மட்டும்தான் வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து அவனால் மட்டும்தான் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணவும் முடியும், ஒரு உலகத்தை அழித்து டிஸ்ட்ராக்ஷனாகவும் மாற்ற முடியும், எல்லா மெமரிஸ் அதையுமே பார்த்தினா வந்து அழிக்க முடியும் அப்படின்றதுல வந்து கையில் வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து நினைக்கிறாங்க இந்த இடத்துல, ஆஸ்டின் கிரிஃபின் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு உனக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன், கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனைக்கு வந்து நான் வந்து ஒரு முடிவு கட்டுவேன் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் ஸ்வாட் எடுத்து த்ரோனில் குத்துவான் பாருங்க. த்ரோன் சல்லிசில் ஒட்டைய ஆரம்பிச்சிருந்ததுல. ஸோ வந்து ஹீரோ வந்து வேர்ல்டுலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மெமரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து கனெக்ட் ஆகிருப்பான். ஸோ ஹீரோ ஆஸ்டின் கிரிஃபினை வந்து அழிக்கிறதுக்கு அவன் பண்ண முடிவு என்னன்னா, தனி உலகத்தை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அவன் கூட வந்து ஆஸ்டின் கிரிஃபினை அழிக்கிற வரைக்கும் வந்து ஹீரோ வந்து சண்டை போகிறதா முடிவு பண்ணுறான். ஸோ வந்து இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு வந்து பல காலங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஹீரோ அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்டின் கிரிஃபினை அழிக்கணும்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூமியில் வந்து அவனோட மெமரிஸ் இருக்குல்ல, ஏன்னா பல காலம் சண்டை போட போகிறான். ஸோ அதனால் பூமியில் இருக்கிற எல்லா மெமரிஸையுமே அந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் அவங்க எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேட்டில் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ரூல் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஸோ அதனால் ஹீரோ இது வரைக்கும் யார் யார் பழகணும் மொத்த பேரோட மெமரிஸ் எரேஸ் ஆடுவாங்க, எல்லாருமே பார்த்தினா வந்து ஹீரோ வந்து மறந்துடுவாங்க. இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம ஹீரோ இப்போ செய்ய போகிறோம். ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ ஆஸ்டின் கிரிஃபினை விடாமல் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஆஸ்டின் கிரிஃபின் வந்து பேசுனதில்ல. ஸோ இந்த உலகத்துக்குள்ளே என்ன சீல் பண்ணணும்னு நினைக்கிற பற்றியா, என்ன நான் மட்டும் இங்கே சீல் ஆக மாட்டேன், என் கூட சேர்ந்து நீயும் இங்கே தான் வந்து சீல் பண்ணி இங்கே தான் கிடப்பேன் அப்படின்ற பேட்டில் பண்ணுறாங்க. ரெண்டு பேரோட பேட்டில் இன்டென்ஸாக போயிட்டு ஹீரோ பார்த்தா ஆஸ்டின் கிரிஃபினை சர மாதிரியாக தாக்கி ஆரம்பிக்கிறாரு. ஆஸ்டின் கிரிஃபினும் ஹீரோ சண்டை போட ஒரு இடத்துல வந்து ஹீரோ வந்து ஆஸ்டின் கிரிஃபின் கையை வெட்டிடுவான். ஆனால் அடுத்த செகண்டே ஆஸ்டின் கிரிஃபின் திரும்ப வந்து கையை ஹீல் பண்ணி திரும்ப ஒரு அட்டாக்கு. ஆனால் ஆஸ்டின் கிரிஃபின் ஹீல் ஆகுது, நம்ம ஹீரோக்கு வந்து ஹீல் ஆகல. ஸோ இவங்களோட பேட்டில் இப்படியே இன்டென்சிவாக பார்த்தா வந்து போயிட்டு விடாமல் மாற்றி மாற்றி பார்த்தா வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டு ரத்தம் திருச்சிக்கிட்டு பார்த்தா வந்து போக ஆரம்பிக்குது. ஒரு கடத்தில் பார்த்தா பயங்கர கொட்டூரமான பிளாஸ்ட் பார்த்தா வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா வந்து ஆஸ்டன் விடாமல் சண்டை போனதில்ல, என்னான கண்டிப்பாக ஆஸ்டன் கிரிஃபின் உன்னைக்கு இன்னைக்கு கூட நான் வந்து கொல்லுவேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன் அப்படின்ட்டு விடாமல் பார்த்தா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. பட் இந்த வாரம் பவர் வைஸாக பார்த்தா இப்போதைக்கு ஆஸ்டன் கிரிஃபின் தான் வந்து இதுவாக இருக்கான். நம்ம ஹீரோட பண்ணுற ஒவ்வொரு மெமரிஸாக உலகத்தாவோட இருக்கிற ஒவ்வொரு மெமரிஸாக வந்து கிரியேட் அழிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் சின்ன வயசு ஹீரோ கிட்ட வந்து போக ஆரம்பிச்சதில்ல, நான் ஒரு நைட் ஆகிட்டேன் அப்படின்னு சின்ன வயசு ஹீரோக்கு, ஆமாம் நீ ஒரு ஹானரபிள் நைட்டாக வந்து வளர்ந்துட்ட, நம்ம வந்து இந்த சாக்ரிஃபைஸை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சின்ன வயசு ஹீரோட பேச ஆரம்பிப்போம். இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா கூட இருக்கும்போது திடீர்னு அவங்க மெமரிலேருந்து ஹீரோ வந்து மறைய ஆரம்பிக்கிறான். இப்படியே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவன் டைகர் பிரதர் அவனோட மெமரிஸில் இருந்தும் ஹீரோ வந்து மறைஞ்சிடும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோஸ் சிஸ்டர் இருப்பாங்களா, நம்ம ரோஸ் அவங்களோட மெமரியிலும் ஒவ்வொருத்தர் மெமரி தான் ஹீரோ வந்து மறைய இருப்பான். நம்ம மாஸ்டர் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லாத மாதிரி பார்த்தா வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா நம்ம லின்னு கூட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவன் இல்லாமல் போய்ட்டு அவ்வளோ மெமரிஸ் இல்லை. நம்ம சாமுவேலும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன அவங்க கூட பழகிற அந்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போனுங்கிறான். வாங்கி கூட ஃபஸ்ட்டு பேட்டில் பண்ணியிருப்பான், அந்த பேட்டிலையும் ஹீரோ அந்த மெமரியும் மறைஞ்சு போகிறான். ஹான் கூட அந்த கான்ட்ராக்ட் போடும்போது அப்போவே நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு போகிறான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம யுங்கரா கூட வந்து பேசிட்டு அந்த செலக்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் மீட் பண்ணுவாங்க, அப்போவும் மறையலாம். இப்படி எல்லா மெமரிஸும் கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கான். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாயு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரீம் லேண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கேன். உடனே சின்ன வயசு ஹீரோ, ஹாயோ நீ பெருசாக வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா ஹாயோக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாயோ கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. ஸோ இப்படியே போயிட்டு ஒரு கருவாடு காமிக்க 8 தலைங்களும் பார்த்தீங்கன்னா கருவாடு பார்த்தீங்கன்னா ஆசை இந்த பக்கமாக இந்த பக்கம் சுட்டு இருக்க ஹீரோ தூக்கி போடுவான். எல்லாமே சின்னதாக போகுது, நம்ம ப்ளூக்கு மட்டும் ஒன்று வந்து கிடைக்கல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சோகத்தில் இருக்க ப்ளூக்கு ஒரு கருவாடு கொடுப்பான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டரு அந்த கருவாடை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவான். ஏன் அப்படின்னா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கருவாடு இல்லையா அவன் பிரதர்ஸுக்கு, அதனால இதை பார்க்குற ப்ளூ வந்து அவன் வச்சுக்கிற கருவாடு கொடுக்குறான். சரி ஓகே, நீங்கள் வந்து உங்கள் பிரதர்ஸ் பசியில் கூட நினைக்கிறீங்க, ஓகே இது ரொம்பவுமே நல்ல விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போட 8 கருவாடை பார்த்தீங்கன்னா வர வச்சிருவான். அந்த ஆக்சுவலி ட்ரை ஃபிஷ்ஷு கருவாடு தான் மீன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பார்த்தா சந்தோஷமாக போகுது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே
அப்படியே இருக்கிற மொமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ நம்ம ஹாய் கூட பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்படியே உங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மெமரிஸ் ஹாயோ வந்து ரொம்ப ஹீரோ வந்து ஹாப்பியாக வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்பான், ஹாயோ நீ வந்து ஹாப்பியாக இருந்தல்ல? நம்ம ஹாயும் ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அழுக ஆரம்பிச்சு எடுத்துட்டு, ஹாயோ இது வந்து நம்ம பிரிய வேண்டிய நேரம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பிரியறது நமக்கு வந்து வேறு வழி இல்லை, தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிரு, நான் அவங்ககிட்ட வந்து ரூத்லெஸ்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹாய்க்கு ஒன்றும் புரியல. திடீர்னு அங்கே ஒரு கதவு வந்து உள்ளேருந்து எக்கச்சக்கமான த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாயோ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே எடுத்துருக்கேன். ஹாயோ இல்லைன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஹாயோ என்ன தயவு செஞ்சு இது மன்னிச்சிரு ஹாயோ, உன்னை வந்து இந்த உலகத்தை கொண்டு வந்தது வந்து நான் தான், ஆனால் இப்போ பிரதரே உன்னை வந்து இப்போ கைவிட்டது வந்து போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன், தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிரு ஹாயோ அப்படின்ட்டு ஹீரோ பற்றி அழுக வச்சுறான். தயவு செஞ்சு மன்னிச்சிருந்ததுல நான் இப்படி பண்ணிடக்கூடாது, ஆனால் வேறு வழி இல்லை ஹாயோ அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து புலம்பிக்கிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து ஹாயோ பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அந்த கதவும் பார்த்தீங்கன்னா வந்து முடிந்து. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்க அந்த இடத்துல ஹீரோ அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா பேட்டரி ரேட் இருக்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மாக்கோ நான் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து மறந்துட்டேன், நான் என்ன மறந்தேன், நான் மறக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோலேருந்து ஹீரோட உருவம் பார்த்தீங்கன்னா அழியுது. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் வந்து நான் ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன் நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காணும், யார் அவன் எப்படி இருப்பான், அவன் ஏன் எனக்கு வந்து அவன் ஃபேஸ் ஞாபகம் இல்லை அப்படின்னு யோசிச்சு. இந்த பக்கம் ரோஸோ நான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தர் மறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், என்னாச்சு இந்த ஃபீலிங் என்ன ஃபீலிங் அப்படின்னு அவனை யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் லின்னா வந்து யார் அது, என்னாச்சு எனக்கே வந்து ஏதோ மறந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு லின்னு பார்த்தா கதைட்டு இருக்கா. அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹான் என்னோட உயிரை விட நான் வந்து பெருசாக நினைக்கிற ஒருத்தர், அவரை எனக்கு மறந்துக்கிட்டு இருக்கு, யார் அவரை பற்றி ஞாபகம் ஏன் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்க. இந்த பக்கம் நம்ம இங்கே இருக்கும்போது கொண்டு வந்து ஸோ நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து இருப்பார், என்னோட நண்பர், அவரை மாதிரியான ஒருத்தர் வந்து மறக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து சாமியெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் நான் வந்து மறக்கிறேன், நான் எப்போவுமே ஃபார்வர்டு போகணும்னு நினைக்கிற ஒருத்தர் யார் அவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் வாங்கிய வந்து எப்போவுமே நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிற ஒரு பர்சன், ஆனால் அவர் ஏன் எனக்கு மறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இவனை யோசிக்கிற இருக்கிற எல்லாருமே அலைன்ஸில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பற்றி மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சின்ன வயசு இருப்பேன் அந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான், என்னை தயவுசெய்து மன்னிச்சிட்டு என்னால் பார்த்தீங்கன்னா அதை கொல்ல முடியாது, நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிற மாதிரி வந்து அந்த மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. நம்ம சின்ன வயசு கைக்கிறாள் பார்த்தது நம்ம முடியல, அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்க பார்க்க முடியல. ஸோ இப்படியே உன்னோட யாப்பங்கள் காத்தோட காற்று அப்படியே கரைய ஆரம்பிச்சுட்டு இருக்க, விடாமல் சேஸ் பண்ண ஆரம்பிக்க. அப்படியே அடுத்தது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து காட்டுறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோவுக்காக இருப்பார்ல இந்த மெமரிஸ் இதுவும் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்குது நேரத்தில். ஸோ எனக்கு எப்படி நடக்குது, நான் ஏன் வந்து யாரோ ஒருத்தர் மறக்கிற மாதிரி இருக்கேன், இல்லை மறக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தா வந்து என்ன வந்து மன்னிச்சிரு கையர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறைஞ்சு போவோம். நம்ம கையரில் இல்லை நான் ஒன்றும் போக மாட்டேன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல என் கூட எப்போ இருப்பேன் இருக்கேன். அந்த ரிங்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு பூச்சி மாதிரி பார்த்தா பறக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். நம்ம கையர் விடவே அதை பற்றி சேஸ் பண்ண இருக்கா. இல்லை நான் எந்த மெமரிஸையும் பார்த்தா வந்து மறக்க விரும்பலை, நான் எதையும் மறக்க மாட்டேன், ஹோச்சா நீ எப்போ கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு கையர் விடாமல் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த ரிங்கை. என்ன ஆனாலும் என் உயிரே போனாலும் கண்டிப்பாக என்னால் இதை அலோவ் பண்ண முடியாது, நான் எப்பவுமே உங்க கூட தான் வந்து இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம கையை பார்த்தீங்கன்னா எதுவும் மறக்கூட சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல அந்த பூச்சியும் பிடிச்சி அந்த ரிங்கையுமே பார்த்தீங்கன்னா அவள் கைக்கு வந்து எடுத்துறான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல புது டைட்டில் கார்டு டோன்ட் ஃபர்கெட் மீ என்னை மறந்துடாத அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு போட்டு வந்து கார்டு வந்தது. ஸோ அவளும் பார்த்தா வந்து பண்ணிருக்க. நம்ம ஹோச்சான் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துடும் அந்த இடத்துல. அவ்வளோ இவ்வளோ நேரம் ஓடி வந்து மூச்சு வாங்கிட்டு ஹோச்சானுக்கு என்ன இது பண்ணிட்டு இருக்க, நீ வந்து என்னை எப்பவுமே வந்து போக மாட்டேன், என்னை விட்டு போக முடியாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, எதுக்கு அப்படி ப்ராமிஸ் பண்ண, நீ என்னை விட்டு எவ்வளோ போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோச்சாரன் வந்து போனோம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு முன்னாடி போக திடீர்னு அங்கேருந்து வர விண்டு பார்த்தீங்கன்னா அவளை தடுத்துட்டு இருக்குதுல ஹோச்சான் லாங் ஹோச்சான் அப்படின்ட்டு அவளுக்கு கத்திக்கிட்டு கிட்டத்தட்ட தொடர கேப்பில் அந்த காற்று அவளை தூக்கி அடிச்சிருந்ததுல. ஸோ திடீர்னு பறந்து விட்டு திடீர்னு ஒரு கைகள் பார்த்தீங்கன்னா வந்து அவளை வந்து தாங்க ஆரம்பிக்குது. ஏன்னான்னு பார்க்க அவள் சின்ன வயசு கையர், அவளோட டீனேஜ் கையர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்கிறதுல கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ வந்து அப்படி வந்து விட்டுறது நடக்கவே கூடாதுன்ற அவங்களோட சப்போர்ட் மூலியமாக நம்ம கையை நம்ம ஹோச்சான் கிட்ட போய் ஹோச்சானை பார்த்து அக் பண்ணியிருக்கிறதுல நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, அந்த சத்தியம் என்னாச்சு, நீ எப்பவுமே கூட தான் இருப்பேன், இப்போ என்னாச்சு ஏன் விட்டு போகிற அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஸோ என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் என்னோட கடவுள், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. இருக்கிற சின்ன வயசு கையர் டீனேஜ் எல்லாருமே வந்து ஆசைப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காட்சி வந்ததில்ல. சின்னத்தில் வந்து கையர் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்ட்டு அந்த ஒரு மெமரி கையரோட மெமரி மட்டும் ஹீரோவால் பார்த்தீங்கன்னா எடுக்கவே வந்து முடியல. இதை பார்க்குற ஆஸ்டன் கிஃப்ட்னா இந்த காதல் உன்னை தோக்கடிக்க நான் எதிர்பார்க்கல பிரதர், இப்போ பார்க்கலாம் வாடா அப்படின்ட்டு அவனை சண்டை போட்டுருக்கா. நம்ம அவனும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்மேஷனாக அப்படி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போகிறான். ஏன்னா வந்து அவன் அந்த மெமரி கட் பண்ண முடியல, இன்னுமே ஸ்டில் அந்த மெமரி இருக்குது. ஸோ இதை பார்க்குற கையர்
கையில் பார்க்குற கோச் வந்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த மெமரியை ஸ்வாடால் வெட்டுவான் பாருங்க. அந்த மெமரி அப்படியே வந்து எரேஸ் ஆக ஆரம்பிக்கும் இடத்துல. ஸோ இதை பார்த்த உடனே லாங்கோச்சன் என்ன தைரியம் உனக்கு, என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னில அப்படின்ட்டு கையிடம் இருக்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கார், நீ ஹாப்பியாக இருக்கணும், இந்த உலகத்தில் நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஃபேடாக கலர் ஃபேட் ஆகிற மாதிரி கட்டுறாங்க. நம்ம கையறி பார்த்தா அந்த கேட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த மெமரிஸ் எந்த மெமரி உலகம் சார்ந்த மெமரியும் கிடையாது. ஸோ இதனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பேட்டிலுக்கு பார்த்தா ரெடியாக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் நல்ல கொடூரமான பேட்டில் நடக்குது. அந்த இடத்துல இப்போ கிரியேட் பண்ணுறக்கா இல்லையா அந்த ப்ரெசன்ட் வேர்ல்டு, அந்த வேர்ல்டு மொத்தமே டிஸ்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லா இடத்தையும் காட்டு மிராட்டத்தனமாக பார்த்தா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பாறைகளை எல்லாம் செஞ்சிருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து டிமென்ஷனில் கிராக் விட்டுருக்கு. என்னடா ஹீரோ நம்ம திரும்பி பார்க்க என் ஒன்று தான் போயிட்டாங்கன்னு நினச்ச 2 பேரும் நம்ம ஹாயு நம்ம கையர் 2 பேரும் ஒட்டச்சீர் பார்த்தீங்கன்னா வந்து வந்துக்கிறாங்க அந்த இடத்துல. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹாயு பார்த்தீங்கன்னா வந்து 8 உருவங்களாக மாறி விடாமல் ஆஸ்டன் கிரிஃபினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிற. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 8 அந்த ஹாயு மிருகங்களும் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே போக ஆரம்பிக்க. ஹாயு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கையர் உடைச்சிட்டு வந்தா இல்லையா, ஹீரோ பார்த்து அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்ததுல. ஸோ இந்த வேர்ல்ட்லேயே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு அவளோட அந்த லவ்வை பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிக்கிறான் இடத்துல. இந்த பக்கம் ஆஸ்டன் கிரிஃபினா 8 தலைகளை ஒன்றா சேர்ந்தனால ஃபைனலான எவல்யூஷனை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அதாவது ஆஸ்டன் கிரிஃபினோட 9வது தலை அது வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஹாயு பிரம்மாண்டமான இது வரைக்கும் இல்லாத ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா 9வது தலையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகி வந்துருச்சு. இந்த 9வது தலை தான் வந்து ரியல் ஆஸ்டன் கிரிஃபின் ஹெவன்லி டிசாஸ்டர். அவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹாயு மெர்ஜானெல்லாம் அந்த ஃபைனல் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்ததுல. ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எதுவும் யோசிக்காமல் அந்த 9வது தலை இருக்கிற 8 தலைகளும் கட்டிச்சு கொதற ஆரம்பிச்சிருந்ததுல. ஸோ ஆஸ்டன் கிரிஃபினை வலியில் கத்திட்டு நம்ம ஹீரோ கத்துறான், ஐயோ இது உனக்கு தான் வலிக்கும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து ஆஸ்டன் கிரிஃபினா என்ன தைரியம் தான் லோ லெவல் அனிமல்ஸ் நீங்க இருந்து இப்படி கண்ணியா அட்டாக் பண்ணுவீங்க, உங்க எல்லாரையுமே கொல்ல போறோம் அப்படின்ட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன கொன்னீங்கன்னா அந்த வலி உங்களுக்கு தான் வரும், உங்களையும் தான் நீங்க சாகடிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கு, எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவீங்கன்ட்டு, நீங்களே வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹாய்ஸ் எல்லாமே சொல்லுவோம், ஸோ இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்ததுலேருந்து எல்லாருமே எங்களை கொல்ல ஆரம்பிச்சுங்க. என் பிரதர் மட்டும் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணது. என் பிரதரை நீ வந்து காயப்படுத்துகிற அப்படின்னா வந்து நாங்கள் இறந்தாலும் பரவாயில்ல உன்னை கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு குயிக்கால இருக்கிற 8 தலையும் பார்த்தீங்கன்னா 9வது தலை பிச்சு கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. அந்த பிளட் எல்லாம் திருச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஆஸ்டன் கிரிஃபின் விட்டாமல் பார்த்தீங்கன்னா மற்ற 8 தலைகளை அடிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே கொல்ல போகிற யாருங்க உண்மையான மாஸ்டர்னு பாருங்க, கண்ணை திறந்து நீங்கள் வெறும் வெசல் தான், நான் தான் அது எல்லாத்துக்கும் காரணம்ட்டு நம்ம ஹாயோ பெரிய ஹேண்டில் புட்டிச்சு தூக்கி தரையில் அடிக்க ஆரம்பிக்க. நம்ம ஹாயோவில் ஒன்றுமே முடியல. அந்த இடத்துல அந்த பிளானட்டே டிஸ்ட்ராய் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருந்ததில்ல. இதுக்கப்புறம் வேறு வழியில் உங்கள் எல்லாரையும் கொண்டா மட்டும்தான் வந்து நான் இதை பண்ண முடியும் அப்படின்னு ஹாயு மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்வாட்ஸ் மேலே பார்த்தா இறக்க ஆரம்பிக்கிறான். அது கொடுக்குற பயங்கர கொடூரமான ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் ஹாயு வந்து சின்ன உருவத்துக்கே வந்து மாறிச்சு. அந்த பால் மாதிரியான உருவம். ஆஸ்டன் கிரிஃபின் என்ன பண்ணுறான்னா அந்த பால் எடுத்துனதுல இப்போ நீ வந்து சாக போகிற ரெடி ஆயிரு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பிடிச்ச கடி வந்து இது பண்ண முடியல. நம்ம ஹாயு சொல்லுவான், பிரதர் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு வந்து என்னால் வந்து ஒன்று காப்பாற்ற ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு இருக்க, நீ செத்து பொம்பு இருக்குமே அப்படின்னு ஆஸ்டன் கிரிஃபின் கத்தி எடுத்துட்டு ஹாயு பார்த்தா வந்து கொல்ல வர ஆரம்பிக்க. இந்த பக்கம் பார்த்தா புட்டி பார்த்தா கொஞ்சமாக லூஸ் ஆக இருந்ததுல. அவ்வளோ நேரம் முடிஞ்சு நம்ம ஹாயு சாக போகிறான்னு நினைக்கிறான். செகண்ட் கொஜால ஹீரோ கத்தி எடுத்துட்டு வந்து 9வது தலையில் அப்படியே இறக்குவான் பாருங்க, வலி தாங்கணும் அது கத்த ஆரம்பிக்க. இந்த பக்கம் ஆஸ்டன் கொடூரமான வலி பார்த்தா ஏற்படுது. அவனால கிட்டத்தட்ட தாங்க முடியல. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம ஹாயோ பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துடும். அடுத்த ஸ்வாட் திரும்ப இன்னொரு குத்த ஆரம்பிக்க. அந்த இடமே டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்க. ஹீரோ நம்ம ஹாயோட வந்து இங்கே வந்து வந்துடும். அதில் ஹாயோ உனக்கு வந்து ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹாயோ வந்து பேச ஆரம்பிக்கும். பிரதர் நான் வந்து ஓகே தான், ஆனால் என்ன தயவு செஞ்சு வந்து மன்னிச்சிரு பிரதர் இருக்கேன், நான் பிரதர் இங்கே வந்துடுறேன், நீ கவலைப்படுறேன் பிரதர் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடும் ஹாயோ. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8 தலை டிராகன் ஹாயோட உருவம் பார்த்தா வந்துகிட்டு இருக்கா. மற்ற எல்லாத்தையும் மேலேயும் பிளாஸ்ட் அடிஞ்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் கிரிஃபின் அவன் வந்து தனியாக அந்த ஆயை கூட செப்பரேட் ஆகி அவன் ஒரு ஃபார்ம் எடுக்கிறான். அதுதான் வந்து ஃபுல் பவர் ஆஃப் ஹெவன்லி டிசாஸ்டர். கம்ப்ளீட்டாக வந்து டிசாஸ்டர் ஆகிட்டு இந்த இடத்துல ஆஸ்டன் கிரிஃபின் வந்து கேட்பேன், இடத்துல நீ வந்து அந்த மிருகம் கூட மட்டும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக கைண்ட்லியாக ஜென்டலாக நடந்துக்கிற, ஆனால் ஏன் கூட மட்டும் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறேன், நான் மட்டும் உனக்கு என்ன பண்ண இந்த இடத்துல, அந்த மிருகங்க உனக்கு அவ்வளோ முக்கியமாக லாங்கோ வச்சு நம்ம கேட்டிருக்கேன். ஸோ என்னதான் நம்ம வந்து ஆஸ்டன் கிரிஃபின் ஒரு என்ன சொல்கிறது லிட்ரலாக ஒரு கொடூரமான பழி வாங்குற அழிக்கிற ஒரு
கேரக்டராக இருந்தாலும் சின்ன வயசு லாங்கோச்சன் சின்ன வயசுல இருந்து நம்ம ஹாயோ வளர்கிற மாதிரியே தான் கூடவே தான் நம்ம ஆஸ்டன் கிரிஃபினை கான்சியஸாக வளர்ந்துருக்கான். நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ நல்லா எவ்வளோ கைண்டாக பார்த்துருப்பா, இப்படி ஒரு பாசம் வந்து காட்டியிருப்பான் அப்படிங்கிற விஷயம் பார்த்தா ஆஸ்டன் கிரிஃபினுக்கு வந்து தெரியும். ஸோ லிட்ரலி அதனால தான் வந்து ஆஸ்டன் கிரிஃபின் வந்து நம்ம ஹீரோ ஒரு பிரதர்னு ஏற்றுக்கிட்டு இருப்பான். மற்றபடி எதுக்காக வந்து பிரஸ் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, வந்து ஒரு வெசலாக அந்த மனுஷனை பவராக வச்சுக்கிட்டு பவரப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிருகம் வந்து பிரதர்ன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணாது. ஆஸ்டன் கிரிஃபின் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து வெறும் டிஸ்ட்ரக்ஷன் பேரழிவு இது பண்ணி ஒரு பாசம் இல்லாமல் வளர்ந்த ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்த மாதிரி பாசம் காட்டுவோம். அவனுக்குமே வந்து ஆக்சுவலி வந்து ஹீரோ மேலே ஒரு பெரிய மதிப்பு, ஒரு பிரதர்ஹுட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் நினச்சப்பான். ஆனால் வந்து அவனோட பிறப்பே அழிக்கிறதுக்காக அவன் வந்து இந்த இடத்த அழிக்கிறதுக்காக தான் இது பண்ணுவான். அது அவனோட நேச்சர் கேரக்டர். ஸோ அதனால தான் அவன் கேட்பான், அந்த மிருகம் எல்லாமே உனக்கு அதுங்கிட்ட மட்டும் இவ்வளோ ஜென்டலாக பாசம் நடந்துக்கிற, ஏங்கிட்ட மட்டும் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிற அப்படின்ட்டு ஆஸ்டன் கிரிஃபின் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை வந்து கேட்பான். ஸோ இப்படி பேசிட்டு ஆஸ்டன் கட்டுப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உன்னை தவிர இந்த உலகம் மட்டும் இல்லை இந்த யூனிவர்ஸையே நான் வந்து அழிக்கிற பிரதர் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா வந்து வராங்க. அதுவும் ரொம்ப கொடூரமான பெரிய ஸ்பெல்ல இருக்கிற ஃபோர்ஸ் ரொம்ப கொடூரமாகிட்டு இருக்கேன், இந்த மொத்த யூனிவர்ஸ் அழிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்த யூனிவர்ஸ் அழிக்கிறான். அந்த டார்க்னஸ் எனர்ஜி எல்லாருமே பரவாயில்ல. இந்த பக்கம் வந்து பிரதர் தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் வந்து ஒரு யூஸ்லெஸ், அவனை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நீ கவலைப்படாத, நம்ம இதுக்கப்புறம் நம்ம இன்னுமே திரும்ப சேர்ந்து செயல்படுவோம், நம்ம வந்து பிளட்டாலையும் ரத்தத்தாலையும் இதயத்தாலையும் எலும்புகளாலையும் ஒன்றா இணைவோம் அப்படி இருக்க திடீர்னு ஒரு ஃபார்மேஷன் ஆகி இது வரைக்கும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ இது வரைக்கும் பொசஸ் பண்ணாத ஒரு பயங்கரமான பவரை வந்து பொசஸ் பண்ண இருக்கலாம். இந்த தடவை டிஸ்ட்ராக்ஷன் கிட்டத்தட்ட பாதி பவர் வந்து அவன் வந்து பொசஸ் பண்ணுற மாதிரி இருப்பான். அவன் ஒரு புது அப்பியரன்ஸ் பார்த்தா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லைட் எனர்ஜி, டிஸ்ட்ராக்ஷன் எனர்ஜி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீமன் எம்பரர் பாருல அவரோட அந்த ஒரு எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா பவர்ஸ் வந்து கொடூரமான ஒரு அப்பியரன்ஸ் பண்ணி ஹீரோ வந்து வர அது ரொம்ப ஒரு பயங்கர மாசாக வந்து இருக்கிற பிரதர் நீ கண்டிப்பாக செத்துற, டிஸ்ட்ராக்ஷன் உன்னோட விதி, யாராலையும் இந்த அழிவை தடுக்க முடியாது அப்படின்னு இருக்க. உடனே ஹீரோ சொல்லுவான், ஸோ இது விதி அப்படின்னா வந்து ஏன் உன் கண்ணில் நான் வந்து பயத்தை பார்க்குறேன், என்னோட ஸ்வாட் ஸ்விங் அதுலேருந்து ஏன் உனக்கு பயத்தை ஃபீல் பண்ணுறதை என்னால் உணர முடியுது. நாங்கள் வந்து மனிதர்கள் கிட்டத்தட்ட 6000 வருஷமாக வந்து இதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஒரு டைமில் நாங்கள் வந்து இதுக்காக விட்டு கொடுத்தல, எங்கள் லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் யாருமே வந்து தோல்வி ஏற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு நான் ஒரு முடிவு காட்டுவேன், எங்கள் எல்லாரோட வில், எல்லாரோட சாக்ரிஃபைஸ் வில் அப்படின்னு கொய்யால பயங்கரமான பவரை வந்து கத்தியில் பார்த்தா கேதர் பண்ணிட்டு ஹீரோ ஒரு அட்டி பாருங்க. என்னதான் வந்து குறுக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி பால் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் பவரை கம்ப்ளீட்டாக ஹீரோ அடிச்சடிக்கிற பிளாஸ்ட் ஆகிட்டு இந்த பக்கம் ஆஸ்டன் கிரிஃபின் மேலே டேரெக்டாக அந்த அட்டாக் ஸ்வாட் அட்டாக் இறக்குவான் பாருங்க. அடிச்சடிக்கு பார்த்தா வந்து இந்த பக்கம் ஆஸ்டன் திருச்சிட்டு போயிருக்கு பயங்கரமான பிளாஸ்ட். விழுந்த இடத்துல இருக்க பிளானட் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மக்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்துல லைட் அணிச்சு கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா மழை துகள்கள் மாதிரி பார்த்தா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபைனலான அந்த ஒளி லைட் பார்த்தீங்கன்னா வர எனக்கு டார்க்னஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியுது ஆஸ்டன் கிரிஃபினோட கதை முடிஞ்சு அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு பார்த்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பார்த்து வராங்கலாம். ஸோ ஹீரோ பார்த்தா வந்து ஆசைப்பட்டு நம்ம ஃபைனலாக செஞ்சுட்டு இல்லை, ஆமாம் ஹாயோ ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்கா. பட் ஹாயோ வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு போக வேண்டிய நேரம், ஹாயோ போய் தான் ஆகணும், அதுதான் வந்து விதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ வந்து ஃபேர்வெல் ஹாயோ அப்படின்றது வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான் வந்து அவனோட ஒவ்வொரு தலையாக, அதாவது நம்ம ஹாயோ லீ ஜின் ஹுவாங் ஜி லேன் குவிங் ஹூ குவாங் அப்படின்ட்டு 8 தலைகளையும் பார்த்தா வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து லிட்டில் குவா அப்படின்ட்டு இந்த ஃபைனலான தலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 தலைன்னு வந்துட்டுருக்கேன். எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. உங்கள் கூட வந்து வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்து. எல்லாமே ஒரு ஹைவாக வருது. ஸோ ஹீரோ ஹைவ் ஃபைனாக அந்த போய்ட்டு நம்ம ஹைவே பேசுவோம், பிரதர் நான் அவன் கூட இருந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன், இந்த லைஃப் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருந்து சந்தோஷப்படுறியா பிரதருங்க? கண்டிப்பாக ஹாயோ அதில் என்ன கேள்வி அப்படின்னா சரி கேட்டு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடு, வெறும் இந்த மாதிரி கருவாடு மட்டும் தின்னுக்கிட்டு இருக்க உடம்பு பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக நீ எங்கே போனாலும் உன்னை தேடி வருவேன், உன்னை நான் வந்து ஃபைன் பண்ணுவேன் ஹாயோ, நீ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதோட இந்த ஒரு எபிசோட் இதோட வந்து முடியுது கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 207வது முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் 208வது, ஒரு ஹாப்பி எண்டிங் எபிசோடு. அந்த எபிசோட் எல்லாருக்கும் மேரேஜ் நடக்கும், ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட லிட்ரலாக 200 எபிசோடுக்கு மேலே அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சது பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு அளவுக்கு நம்ம பெரிய ஜர்னி, லிட்ரலி ஒரு என்ன சொல்கிறது, சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆரம்பிச்சு இந்த ஜேர்னி கம்ப்ளீட்டாக இந்த அனிமே வந்து முடிக்கிறோம். அதாவது இப்போ வந்திருக்க வர சீசன் 1 கம்ப்ளீட்டாக அடுத்த எபிசோட முடியுது.
இவ்வளோ பெரிய ஜேர்னி நான் பண்ணுவேன். இது வரைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபைனல் எபிசோடில் நான் வந்து இதுக்காக என்னென்ன எஃபெக்ட் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன பேசுகிறேன். நீங்களும் சொல்லிட்டு போங்க இந்த அனிமே எப்படி இருந்துச்சு, இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. தேங்க்யூ கைஸ், கமெண்ட் பண்ணிட்டு போங்க.